வெல்கம் டு devtech சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஷீட்டில் டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசண்ட் ஆப்சண்ட் வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரெசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதை ஓவராலாக கவுண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிமைனிங் வந்து ஆப்சண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபார்முலா வந்து போடுங்க. ஈக்குவல் டு sum open bracket count if open bracket அந்த ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து ப்ரெசண்ட்டு. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. இதுவே ஆப்சண்ட்டுனா என்ன பண்ணுவீங்க, ட்ரூவை எடுத்துகிட்டு ஃபால்ஸ் போட்டோம்னா நமக்கு ஆப்சன்டீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கவுண்ட் ஆகிடும். சம் ஓப்பன் ப்ராக்கெட் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரீஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கமா ஃபால்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா கவுண்ட் இஃப் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸு டோட்டல் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 8 வந்து ப்ரெசண்ட்டு, 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சண்ட்டு. இப்போ ஆப்சண்ட்டுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணலைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா அதில் இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. எதை அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், நம்பர் ஆஃப் ஆப்சன்டேஸ் வந்து கிடச்சிரும். அந்த மாடல்லையும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.